ஓவராலாக பார்க்கும்போது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் த்ரில்லர். மம்மி படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்லா த்ரில்லிங்கா போகுது. நல்ல படம். ஒவ்வொரு சீனும் நல்லா பயமா நல்லா இருக்கு. பழைய மம்மியோட லிங்க் ஆகுதானா இல்ல அந்த படத்துக்கு இந்த எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ராவாக இருக்கும். இந்த தோல் உரியதுலேருந்துலாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தினாவே நமக்கு குழந்தைங்களாம் பார்த்தாங்கன்னா அருவருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி பயம் ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் எங்களுக்கு பார்க்குறப்பே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நான் இப்போ தான் ஒரிஜினல் வந்து அந்த ஈவில் டெத் டேரக்டர் இந்த படமும் பண்ணியிருக்காரு. ஈவில் டெத்தில் எந்த அளவுக்கு பயப்பட வச்சாரோ அதே மாதிரி இந்த படத்தில் சூப்பராகவே பயப்பட வச்சுக்கிறாங்க. வந்து ஒரு கதை வந்து என்னன்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ளே அந்த மம்மியை வந்து அந்த மம்மிக்காக அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு மாதிரி அந்த நம்ம ஆதாம் மேவாலெல்லாம் பார்த்துருப்போம். அந்த ஆப்பிள் மூலிமா நம்ம வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆனது, அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டதெல்லாம் எல்லாமே இருக்கும்ல, அது மாதிரி இதுலேயும் ஒரு ஆப்பிள் வரும். அந்த ஆப்பிள் வந்து எதுக்கு கொடுத்தான்னு நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாதிரி இந்த படம் தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. மம்மியிலே இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியுமான்னு தெரில. பட் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களாம் பார்த்துட்டு நாங்கள் உட்காந்த தேட்டரில் குழந்தைங்களாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்கள பயம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா தோலெல்லாம் உரிக்கிறப்ப அதுக்கு மேலே அந்த மம்மியெல்லாம் சுற்றி வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் மந்திர சொற்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உரித்து அந்த பேய் போடும். அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சு. சவுண்ட் எஃபெக்ட் தான் இந்த படமே. ஏன்னா நம்ம தமிழில் இந்த மாதிரி பண்ண முடியாது. பட் ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறேன். ஹாலிவுட்டில் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியாது. அதை விட சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் ராக்கிலேருந்தே பார்த்துட்டு வரேன். ராக் வந்து அந்த மம்மியில் நடித்தப்பிலேருந்தே பார்த்துட்டு வரேன். பட் ஆனால் போன பாட்டு வந்து டாம் க்ரூஸ் நடிச்சிருப்பாரு. பட் அது அந்த அளவுக்கு இல்லை. நம்ம டாம் க்ரூஸ் ஸ்டண்ட்டுக்கோசரம் போய் பார்த்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. பட் மம்மி படங்கள்லாம் தெரியாது. பட் ஆனால் இந்த படங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மம்மி தான். அது ரொம்ப சூப்பர். லீடெல்லாம் விட்டுருக்காங்க. ஒரு மாதிரி லீடு சாப விட்டேன் பூமராங் மாதிரி தான். அந்த பொண்ணு தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம். பட் அந்த பொண்ணுக்கே மறுபடியும் கொடுத்து அது ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க. ஹாலிவுட் மூவிலேருந்து மம்மி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மம்மி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த மம்மி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2K கிட்ஸ் அப்புறம் ஜென்சி கிட்ஸுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கலாம். பட் வந்து ரொம்ப தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. 90s காலகட்டத்தில் 1999 இறுதி கட்டத்தில் வந்து த மம்மி ஃபஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 2001 வந்து இன்னொரு மம்மி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த ரெண்டு படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மூவி, அப்புறம் ஒரு பேய், ஒரு 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 கோஸ்ட் மூவி அப்படின்றதுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இப்படிலாம் ஒரு மூவி எடுக்க முடியுமா அப்படின்றத வந்து அந்த ரெண்டு படம் வந்து பிரமிப்பாடியும். அதில் தேர்ட் பார்ட் வந்து ஜெட்லி வந்து நடிச்சிருப்பார். அது வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய வந்து சக்ஸஸ்ஸு. அட்வென்ச்சர் மூவிலே வந்து செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ இந்த மம்மி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த மம்மி படத்துக்கு வருவோம். இந்த மம்மி வந்து அந்த மாதிரி எடுத்திருக்காங்களா அப்படின்றத கேட்டால் அந்த ஒரு டைட்டில் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டு கான்ஜூரிங் மூவி எப்படி ஒரு பேய் படமோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான், அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனில் தான் வந்து இவங்க வந்து டச் பண்ணி அந்த நோக்கத்தில் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா தான் இருக்குது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரத்தங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் ஏன்னா இந்த படத்துடைய டைரக்டர் வந்து ஈவில் டெட் அந்த ஒரு டைரக்டர் ரைட்டர். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் எடுத்ததுனால கொஞ்சம் ரத்தங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் சவுண்ட் ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே வந்து என்கேஜிங்காக இருக்குது. படத்துடைய ஒன்லைன் கதை என்னென்னா வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து தொலைஞ்சு போயிடும். ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து கிடைக்கும். இந்த கிடைச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து அப்பா அம்மா கூட பிறந்தவங்க வந்து ஒரு வீட்டில் வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கான்ஜூரிங் மூவி லைனில் ஒரு பேய் விஷயத்தில் நல்லபடியாக வந்து எடுத்திருப்பாங்க. நம்மளுக்கும் வந்து பயமுறுத்துகிற சீன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. சவுண்டு எஸ்பெஷலி வந்து இந்த படத்துக்கு வந்து சவுண்டு வந்து சொல்லலாம். மியூசிக்கில் வந்து சவுண்டு ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து சவுண்ட் அப்படின்றது கொஞ்சம் குறைச்சலாக இருந்திருந்தாலும் போர் அடிக்கிற விஷயத்துக்கு வந்து போயிருக்கும். ஸோ போர் அடிக்காமல் போகிறது வந்து இந்த படத்துடைய மியூசிக் தான். ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 10க்கு வந்து நான் 8 அப்படின்றத தருவேன். முக்கியமாக இந்த சம்மருக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேய் படம் நீங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கான்ஜூரிங் அளவுக்கு இவங்க வந்து டச் பண்ணல.
காஞ்சூரிங்கை பீட் பண்ணலை, காஞ்சூரிங் அளவுக்கு வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ காஞ்சூரிங் அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேய் படம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தி மம்மி அப்படின்ற ஒரு படத்தை வந்து இந்த சம்மருக்கு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கான பிடிக்கிற சீன்ஸும் இருக்குது, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் வந்து பிடிக்கிற மாதிரி சீன்ஸும் இருக்குது, பயப்படுற மாதிரி சீன்ஸ் இருக்குது. அதே மாதிரி திடீர்னு சீன்ஸ் போயிட்டுருக்கோம், திடீர்னு கத்துவாங்கல்ல பேய் வந்து, இல்லை வந்து மியூசிக்லாம் டமால் டுமில் அப்படின்ற மாதிரி வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி சீன்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் புரியலைங்க. அடுத்த பாட்டு அப்படி எப்பயுமே இந்த மாதிரி பேய் படங்களுக்கும் அட்வென்ச்சர் மூவிக்கும் வந்து அடுத்த பாட்டு லீட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து அது டைரக்டர் கையில் தான் இருக்குது. அடுத்த பாட்டு அப்படின்றது கண்டிப்பாக வரும். த மம்மி அப்படி எப்படி ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் அப்படின்றது அடுத்த பாட்டு அட்வென்ச்சர்ஸ் மூவிக்கெலாம் அடுத்த பாட்டு அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருப்பாங்களோ, அதே மாதிரி த மம்மி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். ஏன்னா 90s காலகட்டத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த படம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி அடுத்த பாட்டு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வரலாம். இந்த பாட்டை மறக்காமல் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோடைய லிங்க் அப்படின்றது இல்லை, அந்த படத்தோடைய டைட்டில் மட்டும் வந்து லிங்க் பண்ணி ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்காக அந்த டைட்டிலை யூஸ் பண்ணி காஞ்சூரிங் முழுக்க ஒரு காஞ்சூரிங் பேஸில் தான், காஞ்சூரிங் படம் என்ன பேஸில் இருக்குமோ அந்த பேஸில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. படம் பிடிச்சிருக்கானா? அந்த பழைய இடத்துலயும் லேக்லாம் நல்லா போயிருக்கு. பழைய மம்மி லிங்க் ஆகிற மாதிரி இல்ல இது வேற ஜானர், ஃபுல் வேற ஜானர். இருக்கு. படம் ஃபுல்லாவே த்ரில்லர் ஆரம்பம். படம் பார்க்கலாம்னா நான் ரொம்ப பயம்லாம் இல்லை. பழைய மம்மி மாதிரி வருமா? அது மேலே ஓரளவு படம் பழைய மம்மி அளவுக்கு வருமா? அந்த அளவுக்கு இல்லை, இது ஒரு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு சினிமா அடுத்து என்ன நடக்கும் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. கடைசி கிளைமேக்ஸ் நல்லா எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பயந்துட்டீங்களா? இல்ல நல்லா இருந்துச்சு. தம்பி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நிகழ்ச்சியெல்லாம் இருந்ததா? பிடிச்சிருந்துச்சா?